இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜெயில இருந்து பரசு தப்பிச்சிட்டா மேடம். அவனாலதான் உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு மேடம். யார சொல்றீங்க? அந்த ஆதித்யாவோட வலது கையா இருந்தானே அவனா? அவனே தான் மேடம். அவன் பெரிய கிரிமினல். அவன் ரொம்ப நாளா திட்டம் போட்டுதான் வெளியே தப்பிச்சு வந்திருக்கான். அவன் தப்பிச்சு வந்ததுக்கான காரணமே நீங்க தான். அதனாலதான் உங்களுக்கு முழு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணோம். அது நம்ம மாற மாதிரி தெரியுதுல? ஆமா சார். மாறா சார். சார் அங்க பாரு தானே? ஆமா சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாறா. நீ எப்படி இருக்க? இல்ல எப்படி இருக்கு? பசங்களாம் ஒழுங்கா இருக்கானுங்களா இல்ல ஓவரா சேட்டை பண்றானுங்களா? நீ போனதுக்கு அப்புறம் ஜெயில வேற மாதிரி மாறிடுச்சுப்பா. வீரா மேடத்தை பார்த்துட்டு அடுத்து ஒன்னதான் பார்க்கலாம்னு இருந்தோம். என்னையா? எதுக்கு? உங்களுக்கு இவரை தெரியுமா? மேடம் தெரியும் மேடம். பரசும் மாறனும் ஒரே செல்ல தான் இருந்தாங்க. சுத்தம். இவன் ஃப்ரெண்டு பொறுக்கியா தானே இருப்பான். மாறா ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு சார்? மாறா அந்த பரசு நீங்க தப்பிச்சிட்டான்ப்பா. ஜெயிலில் அவனோட அட்ராசிட்டியை தாங்க முடியாம இருந்துச்சு. நீ தான் அவனோட கொட்டத்தை அடக்கின. நீ அவனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஜெயில கொஞ்சம் டிசிப்ளினா மாறிச்சு. அந்த பரசு உன் மேல செம கோவத்துல இருக்கான். அவன் உன்னை தேடியும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வரட்டும் சார், வந்தா பாத்துக்கலாம். அவன் ஒரு ஆளு. அக்கா இந்தாங்க. தேங்க்யூ. வாட் எவர். ஒரு ரவுடி ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அவனால கண்டிப்பா பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு. அவனை உயிரோடலாம் விட முடியாது. அவனை எப்படியும் என்கவுண்டர் லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஓகே மேடம். நான் சிஎம் கிட்ட பேசிக்கிறேன். மேடம் மேடம் வேண்டாம் மேடம். ஏன்? கையெழுத்து போடாதீங்க மேடம். அதான் ஏன்னு கேக்குறேன். அவன் ரொம்ப மோசமான ஆளு. நீங்க அவனை என்கவுண்டர்ல போடுறதுக்கு பிளான் பண்றது தெரிஞ்சா உங்களை சும்மா விட மாட்டான். இது ஏன் வேலை. அது எப்படி செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்காத. இந்த மாதிரி ரவுடி பொறுக்கிங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தோம்னா நான் இந்த பொறுப்புலயே உட்கார முடியாது.